ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டடி என்ன சொல்லுது தெரியுமா? இன்னைக்கு குழந்தைகள் வெளியில் இருக்கிறத விட ஜெயில் கைதிகள் அதிக நேரம் வெளியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. 1971 7-8 வயது குழந்தைகள் தானாக பள்ளிக்கூடத்துக்கு போனது 80% பிரிட்டிஷில். இன்றைக்கி அதே வயதை ஒத்த குழந்தைகள் எத்தனை பேர் தானாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்கன்னு பார்த்தா வெறும் 10% தான். 10,000 குழந்தைகள்கிட்ட எடுத்த ஸ்டடியில் குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் மேலே பாசம் வரணும்னா நான் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ரேங்க் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். 4,000 குடும்பங்களை வெவ்வேறு நாட்டில் ஸ்டடி பண்ணது மூலமாக தெரிய வந்தது என்ன தெரியுமா? குழந்தைகள் இன்றைக்கி விளையாடுறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. குழந்தைகள் விளையாடிக்கிட்டு தானே இருக்காங்க. என்னோடய குழந்தை ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறாங்க, என்னோடய குழந்தை ஃபுட்பால் கோச்சிங் போகிறாங்க, கிரிக்கெட் கோச்சிங் போகிறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். எப்போ ஒரு விளையாட்டை விளையாடி உங்கள் குழந்தை உங்கள் வீட்டுக்கு ஒரு கப்பையோ பரிசையோ கொண்டு வருதோ அது விளையாட்டு கிடையாது, அது போட்டி. உங்கள் குழந்தைகள் விளையாடுறதுக்காக பிறந்திருக்காங்க, பரிசு பெறுறதுக்காகவோ போட்டி போடுறதுக்காகவோ பந்தயத்தில் ஓடுறதுக்காகவோ பறக்கலை. எந்த ஒரு விளைவும் இல்லாமல் அந்த விளையாட்டை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்கள் குழந்தையாக தேர்ந்தெடுத்து எதை விளையாடுறாங்களோ அதுதான் விளையாட்டு. இதை விளையாண்டால் நாளைக்கு உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், ஃபேம் கிடைக்கும், பரிசு கிடைக்கும், கப்பு கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா அது விளையாட்டு கிடையாது. குழந்தைங்களை நம்ம விளையாட அனுமதிக்கணும். குழந்தைகள் அவங்க வேலையை செஞ்சுக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா குழந்தைகளை வாழ அனுமதிக்கணும். குழந்தைங்களை காலைல ஒரு டியூஷன், மதியம் ஒரு ஸ்கூலு, ஈவினிங் ஒரு கோச்சிங் சென்டர்னு அனுப்பக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.